ஓகே. வணக்கம் அன்பு உள்ளங்களே, உறவுகளே. இந்த காணொளி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியலைன்னு சொன்னால் உங்களோட பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு வழியைத்தான் இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்கிறேன் சொன்னால், நான் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு முதல்ல தெரியாது. இந்த காணொலி ஒரு சிலருக்கு இது தெரிஞ்சிருந்தால் அவர்கள் மற்றவைக்கு பயந்து விட்டுட்டு தெரியாதாக்கள் இதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டுக்கும். நானும் புல் வெட்டுறதுக்கு காணிக்கில் புல் வெட்டுறதுக்குன்னு சொல்லி மிஷின் வேண்டாக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிஷின் வேணுன்னா இந்த மிஷின் வேண்டி நாங்கள் புல் வெட்டி கொண்டிருக்கோம். இந்த மிஷின் வேண்டாக்கில் எங்களுக்கு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே மிலோன்ஷே பண்ணியிருக்குது, இது வேண்டி விட்டு பாவிச்சால்தான் மிஷின் வேலை செய்யும். இல்லைன்னு சொன்னால் மிஷின் பழுதாகிடும். நீங்கள் இதை வேண்டி பாவிங்கன்னு சொல்லி நாங்கள் வேண்ட கடையில் சொன்னது. அப்போ அதால் நாங்கள் இதை தான் வேண்டி விட்டு பாவிச்சோன்னு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னால் குறைஞ்ச விலை 25 ரூபா, 25 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் போகுது. அது கடைகளுக்கு தகுந்த மாதிரி விலை கூடி குறைஞ்சோண்டு போகுது. அப்போ நாங்கள் வேணுனாலும் மாறி மாறி முடிய இப்படி தான் காண வேண்டி பாவிச்சோன்றது. நாங்கள் இது தெரிஞ்ச ஒரு நண்பரால் கடைக்கு வர ஒரு கிளியோன் உண்டு, எங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கிளியோன் உண்டு, நண்பரும் கூட ஆள். அவர் பிரெஞ்சுக்காரன் தான். அவர் சொன்னது, நாங்கள் இருக்கா இது வேண்ட போகிறோம்னு சொல்லி கேட்டா போல் சொன்னது, இதே என் வேண்டியல் நார்மலாக இது வேண்ட தேவையில்லை, எசன்ஸ் வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 5 லிட்டர் அப்படி தான். இது நீங்கள் எசன்ஸ் வேண்டிங்கன்னு வச்சுன்னா நார்மலாக ஒருக்கா 5 லிட்டர் வாங்கினாலே உங்களுக்கு 10 ரூபாக்குள்ளே முடியும். அதாவது பெட்ரோலின் விலையை பொறுத்து 10 ரூபாக்குள்ளே உங்களுக்கு முடிய போகுது 5 லிட்டர் வாங்கினா. ஆனால் இந்த ஆயில் 2 லிட்டர் ஆயில் 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய்க்குள்ளே கடைகளுக்கு தகுந்த மாதிரி வரும். இந்த ஆயிலை பாருங்கள், இந்த ஆயில் வழியாக ஆயிலை பாருங்க. இந்த ஆயிலான்னு வேண்டி விடணும், எல்லா ஆயிலும் இல்லை. இந்த ஆயிலை வேண்டி நீங்கள் 5 லிட்டர் பெட்ரோலுக்கு கலக்க போகிறீங்கன்னு வச்சுனால் இந்த ஆயிலை அவர் சொன்ன அளவுக்கு நாங்கள் கலக்கிறோம். சிலவில் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் இதை விட கூட குறைய வித்தியாசமாக ஆயில் கலந்தும் அது பயன்படுத்த ஒரு பிரச்சனை இல்லாமலுக்கு நல்லா இன்ஜின் வேலை செய்யலாம் இது. ஆனால் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இப்போ அவரை கேட்ட இடத்துல அவர் ஏற்கனவே முதல்ல வேண்டி கொண்டு சொல்லி போட்டு தன்னிட்ட இந்த ஆயில் கலந்து தந்தவர். நாங்கள் வேண்டி இதுக்கு விட்டு இந்த பார்த்திங்கன்னா இந்த உழவு ஃபுல்லும் நாங்கள் அப்படித்தான் வெட்டினாங்க. முதல்ல மற்ற காணிக்க எங்களுக்கு 2 கேன் முடிஞ்சுது. அதுக்கு எங்களுக்கு நாங்கள் இங்கே வேண்ட இடத்துல 29 ரூபா வச்சோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 59 ரூபாய்க்கு மேலே முடிஞ்சுது 2 கேனும் வேண்டி அந்த காணிக்க புல் வெட்டுறதுக்கு. அப்போ இந்த காணிக்கை நாங்கள் புல் வெட்ட போகிறோம்னு சொல்லி கேட்டோன்னா அவர் வேண்டின்ற சொல்லி போட்டு ஆயில், அதை பெட்ரோல் வேண்டின்ற சொல்லி போட்டு தன்னிட்டே ஆயில் இருக்குது கலந்து விடுறார், நீங்கள் புலவை வேண்டி பாவிங்கன்னு சொல்லி போட்டு தான் சொன்னவர். அப்போ நாங்கள் முதல்ல அவர் சொன்ன மாதிரி வேண்டி விட்டு பாவிச்சு இந்த காணிக்கை வெட்டி நாங்கள் இன்னொரு கொஞ்சம் அங்கால வெட்ட கிடக்கு. ஒரு 5 லிட்டர் முடிஞ்சுது வளம் வெட்டுறதுக்கு. இப்போ திரும்ப அங்கால இன்னொரு கொஞ்சம் இடம் கிடக்கு வெட்டுறதுக்கு. அந்த கொஞ்சம் இடம் வெட்டுறது தான் இப்போ நாங்களே வேண்டிட்டு கலக்கிறோம். அப்போ இது நாங்களே வேண்டிட்டு கலக்கான் ஜோதிச்சு போட்டு இது தெரியாத உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் வீட்டில் எப்படி மிஷின் வண்டி புல் வெட்டுறீங்கன்னு கூட குறைய காசை கொடுத்து ஏற்கனவே கலந்தது கடையில் இப்படி வேண்டுறதை விட கேனாக வேண்டுறதை விட 5 லிட்டர் இந்த நீங்கள் 5 லிட்டர் பெட்ரோல் வேண்டிட்டு ஆயில் கலந்து விட்டால் சரி. இந்த 5 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் 2 தரம் ஆயில் விட்டால் காணும். இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவர் சொன்ன அளவு, அதே நேரத்தில் எங்களுக்கு கடைசியாக அவர் அளந்து தந்தது, நாங்கள் பாவிச்சு நாங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வேலை செய்தது. இப்போ அதோட என்னென்னு சொல்லிச்சுன்னா அவர் எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம், இதை நீங்கள் கலக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா விட்டு நல்லா கலந்து போட்டு ஏற்கனவே
மிக்ஸ் பண்ணது நாங்கள் இப்படி கேனோட வேண்டி பாவிக்காமல் நாங்கள் இப்படி பெட்ரோலுக்குள்ள கலந்து பாவிக்கிறோம்னு சொல்லி சொன்னால் வேண்டி ஆயில் விட்டு நல்லா கலக்கி போட்டு கலந்து போட்டு மிஷினுக்கு விட்டு அடித்தால் நாங்கள் புல் வெட்டி முடிய ஒரு கொஞ்சம் இருந்தாலும் புல்லுக்கு அந்த பெட்ரோலை திரும்ப ஊற்றி இங்கேயே வச்சுட்டு இதுக்குள்ளே ஊற்றி வச்சுட்டு மிஷினையும் வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி தானாக நிற்கிற வரைக்கும் உள்ள ஒரு கொஞ்சம் கூட பெட்ரோல் இல்லாத மாதிரி ஸ்டார்ட் பண்ணி தானாக ஸ்டார்ட் நிற்கிற வரைக்கும் போட விடுங்கோ. ஏன்னுச்சுன்னா முதல்ல வடிச்சிடுங்க. கூட இருந்துச்சுனால் முழுக்க வடித்து எடுத்துட்டு அப்புறம் ஒரு ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னுச்சுன்னா அது ஒரு நிமிஷத்துக்கு நின்றுடும். அப்படி நின்றுச்சுன்னா நாங்கள் ஆயில் விட்டு பெட்ரோலை கலக்கிறதால அந்த நாங்கள் 2 நாள் 3 நாளைக்கு மிஷின் பாவிக்காமட்டால் அப்படியே இருந்து அந்த ஆயில் உறைஞ்சி கார்பரேட்டர் கண்ணுகளுக்கு வந்து அடைக்காமலுக்கு இருக்கிறதுக்கு தாண்டித்தானா அப்படி செய்யணும். அப்படி செய்து பாவிச்சா நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணாலும் இந்த மிஷினை வச்சு பாவிக்கலாம். நாங்களும் அதே மாதிரி அவர் சொன்னவர் வந்து நின்றுச்சுன்னா நாங்கள் அப்படி இதை வடித்து போட்டு தண்டு வச்ச முடிஞ்சுன்னா ஸ்டார்ட்டுக்கும் வந்து ஒரு காலத்தோடனே வந்து ஸ்டார்ட் அடிச்சிடும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நேரம் மேக்கெடு தான் ஸ்டார்ட் அடிக்கணும். அதெண்டா உண்மை தான். நாங்கள் வந்து ஏற்கனவே மிக்ஸ் பண்ணதை கூட நாங்கள் தொடர்ந்து இப்படி கேனா வேண்டினாலும் கூட நாங்கள் தொடர்ந்து 2-3 நாளைக்கு வச்சுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ண எங்களுக்கு ஸ்டார்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் கொடுத்தது. இப்போ அவர் சொன்ன மாதிரி நாங்கள் முதல் அவர் கலந்து வந்ததை செய்து கொண்டு வந்த நாங்கள் கொண்டு வந்து விட்டுட்டு அடித்தா உடனே ஸ்டார்ட் வந்து என்ன வளமையை விட நல்ல ஸ்டார்ட் உடனே வரும். என்ன பாருங்கோ கலந்தாச்சு விட்டுட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி இதுலேயே அப்படியே புல் வெட்டி காட்டுறது நான் தொடர்ந்து பாருங்கோ. ஆனால் அது கூட பாவிக்குது அதோடய பாவிக்குது. அங்கே அடிச்சிடும் அங்கே இருந்து இங்கே அடிச்சிடும். ஒரு 2 கான் ஃபுல்லாக முடிஞ்சது. இது இன்னொரு கொஞ்சம் தான் அழகுன்னு அதான் பார்த்தீங்களா. இது தம்பி தான் எங்களோட சேர்ந்து புல் வெட்டுறவர். இவர் சொல்கிறார் இது அதை விட இன்னும் கூட பாவிக்குதான். அப்படி இதோட சேர்த்து தொடர்ந்து பாருங்கோ. இதோட அலுவல் முடிஞ்சு நினைக்காங்க. தொடர்ந்து பாருங்க. இந்த முன்னுக்கு போடுற நூல் நீங்கள் பண்ணுற மிஷினுக்கு சின்ன மெல்லிய நூல் வந்திருக்கும். இந்த நூலும் இதுன்ற விஷயம் நான் இதை விட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி போட்டு திரும்ப காட்டுறேன். அது முன்னுக்கும் எப்படி செய்கிறேன்னு சொல்லி எங்களுக்கும் அது விஷயம் தெரியாது. அவர் சொன்ன அப்புறம் தான் நாங்கள் முதல்ல இதோட வந்த ஒரிஜினல் தெத்தை வச்சு அடித்து கொண்டு வந்தாங்க. பார்த்தால் அது நூல் அறந்தோண்டு இருந்தேன் ஏன்னா மெல்லிய நூல். இப்போ அவர் சொன்னபடி செய்ததால் எங்களுக்கு இந்த நூலும் இவ்வளோ நூலும் வந்து பார்த்திங்கன்னு 18 ரூபா தானே. இவ்வளோ நூலும் எங்களுக்கு நல்லா ஈஸியாக வேலையை முடியுது. நான் அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் புல் அடித்து காட்டுவோன்னா அதோட வந்து இன்னொரு சின்ன விளக்கம் ஒன்று சொல்கிறேன் என்னச்சுன்னா எங்களுக்கும் வந்து விஷயம் தெரியாது. நாங்கள் முதல்ல வந்து மிஷினை வண்டி போட்டு புல் அடிக்கல பார்த்தீங்கன்னுச்சுன்னா இந்த இப்படியே எடுத்தோடனே நாங்கள் கொண்டு இப்படி கீழே வச்சு பிடிச்சி கொண்டு போவோம் நாங்கள் புல் அடிக்கிறதுக்கு. அதுவும் எங்களுக்கு அவர் சொல்லி தந்தது. அவர் எங்களோட வந்தவர் அன்றைக்கு வந்து போட்டு எங்களோட ரெண்டு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லி தந்தேன்னுச்சா நாங்கள் இப்போ நீங்கள் எப்படி புல் வெட்டுற நீங்களும் தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியாதாக்களுக்கு அதாவது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி போட்டு இப்படி கீழே பிடிக்கிறோம். நாங்கள் அப்படியே கீழே பிடிச்சி வெட்டி கொண்டு போடுறாங்க. அது வந்து சில நேரத்தில் புல் சிக்கும் இருக்குல்ல, பெரிய புல் வளண்டாக்குல புல் வந்து சிக்குது. அதால் இப்படி பெருசாக வளர்ந்துட்டுண்டா கொஞ்சம் சின்ன ரெண்டாக பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பெருசாக இப்படி வளர்ந்துருந்தா நார்மலாக அவர் சொன்ன வந்து
இப்படி மேலே இருந்து நாங்கள் அடித்து கொண்டு போனோம்னு சொல்லிச்சுன்னா சின்ன சின்ன வெட்டி இதுக்கே சிக்காமலுக்கு வடிவாக வெட்டலாம். இந்த பாருங்கள் எல்லாம் வடிவாக முடிச்சு வெட்டி போட்டுருக்குது. இதை திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணி போட்டு அடித்து காட்டுறேன் பாருங்கள் அப்படியே. நீங்கள் வழியாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த நான் இன்றைக்கு புல் வெட்டுற ஆயத்தத்தோட விரையில் இந்த நாங்கள் புல் வெட்டுற ரெண்டு சொல்லிச்சுன்னா இந்த பாருங்க தம்பி எல்லாம் ரெடியாக வந்துக்காண்ட புல் வெட்டுறதுக்கு எல்லாம் ஷூவெல்லாம் மாற்றி கொண்டு அதனால் அவரை தொடர்ந்து வெட்ட விடுவோம். இப்போ உங்களுக்கு நான் இந்த நூலிൻ്റെ இதை சொல்கிறேன்னு சொல்லிச்சேன்னா இந்த பாருங்க தம்பி அதை தூக்கிட்டு வாங்க நிழலுக்கு போய் நின்று சொல்லுவோம். நிழலுக்குள்ள இந்த கலெக்டர் இந்த கம்பி கொண்டுங்களோ எடுத்துனா நார்மலாக இப்படி மிஷின்கள் வேண்டாம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளி எங்களுக்கு விறகுகளை வந்து இந்த தேத் வந்து வேறு மாடல்லாம் பெரும் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த மிஷின் வேண்டாக்கல அந்த பிளேட் மாடல் நான் இந்த காலையில் வந்து மார்க்கெட்டில் வச்சு இதுகளை கண்டோன்னா உங்களுக்கு இந்த லைவில் ஒரு வீடியோ விட்டான் அதுலேயும் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். அது தான் இது இந்த இதை பிடிங்க. உங்களாக வந்து இந்த செட் வந்து நாங்கள் கலட்டி போடலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தனியாக இந்த செட்டு வளம் வந்து தனியாக வேணலாம். இந்த செட்டு வளம் வந்து ஒரு இதுகளுக்கு தகுந்த மாதிரி 18-20 இருந்து இருக்குது, 40-50 100 கிலோவுக்கு மேலேயும் இருக்குது. நாங்கள் இது வேணும் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வேலை செய்யுது. 24 ரூபா வச்சோம். இங்கே இந்த இதை வந்து இப்படி கலட்டினால் இப்படி காட்டினா பார்த்தீங்கன்னா இது கலரும் இப்படி இது கலண்டு வரும். இந்த இது நம்ம இதை காட்டும் இந்த நட்டுக்களால் இந்த ஆணிகளை போட்டு இந்த நட்டில் இதை டைப் பண்ணி பூட்டிட்டு முதல்ல பிறகு பார்த்தீங்கன்னா இது நம்மள இதில் ஒரிஜினலில் வர வந்து ஒரிஜினலாக வாரது நார்மலாக வந்து ப்ரொஃபஷனலுக்குரிய மிஷின் இல்லாமல் நார்மலாக வேணுமெண்டா ஒரிஜினலாக வர பார்த்தீங்கன்னா மெல்லிய நூல் போடக்கூடியதான் பெறும். மெல்லிய நூல் போடக்கூடியது மற்ற வந்து வேறு மாதிரி அது வந்து
இந்த நடுவில் அமர்த்தி இழுத்து வழியில் நூல் இழுக்கக்கூடிய மாதிரி வரும். இது அப்படி இல்லை. இது வந்து நீங்கள் எவ்வளோ மொத்த நூலும் போடலாம். இன்னும் கொஞ்சம் மொத்த நூலாக ஒரு நூல் போடுறனாலும் போடலாம். இல்லாட்டி இது நாங்கள் இப்படி போட்டிருக்கோம். நீங்கள் உங்களை விரும்பின மாதிரி ஒவ்வொரு சைஸில் இருக்குது. இந்த இதை வேண்டி போட்டு நீங்கள் போடலாம். போடக்குள்ள 2 இதுக்களால் போட்டிருக்கோம். அதே மாதிரி இதுக்கெல்லாம் 2 போடலாம், இல்லை 1 போட்டாலும் ஓகே. உங்களுக்கு புல்லுகளின் வளர்த்திக்கு புல்லுகளின் இதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இல்லைன்னு சொன்னால் மற்றது இந்த ஒரிஜினலாக வராது. சின்ன ஒரு மரத்தில் ஒரு சின்ன கண்டுகளில் பட்டாலே டக்கண்டா அது அறுக்குது. இந்த இப்போ அதை காட்டுங்க. இந்த இப்படியான சின்ன கண்டுகளில் பட்டாலே அறுத்துடும். இது நாங்கள் இந்த ஃபுல்லாக வெட்டுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இதை இப்படியே போட்டுவிட்டு நீங்கள் பூட்டிட்டு வெட்டலாம். என்ன மட்டும் போடுவோம். என்ன நூலோண்டு இப்போ கையை மாற்றி போட்டு தானே போயிடும். இப்போ இதை அப்படியே போசில் இந்த பார்த்தீங்கன்னு இந்த நூல் இப்படி ரோவில் வரும். நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவில் வெட்டி போட்டு இப்போ 4 வெட்டி போட்டுட்டு சீக்கிரமே மிஷினில் கிடந்தது அப்படியே நான் வெட்டி போட்டு இப்போ உங்களுக்கும் போட்டு காட்டினா வசதியாக இருக்குமென்னு போட்டு உடனே வெட்டி போட்டு வேறு ஒன்று போட்டு காட்டுறேன்னு பாருங்க. நாங்களே 2 4 போடுற மட்டும் வச்சுன்னா கொஞ்சம் அறாமலுக்கு குயிக்காக வேலையை முடிக்கலாம். வந்துட்டு இந்த பாருங்க இது போடக்குள்ள நார்மலாக இப்படி ஒன்று போட்டுட்டும் நாங்கள் வெட்டலாம். இல்லைன்னா நாங்கள் 2 போடுறோம். நீங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு வெட்டலாம். இது நாங்களே கலட்டி பூட்டக்கூடியது, யோசிக்க தேவையில்லை. முதல் தடவை கலட்டி போட்டுறீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் இதில் வச்சு டைட் பண்ண உள்ளக்க சரக்கிச்சேன்னா இங்கே பாருங்கள் இது தகடு மாதிரி இருக்குது. கையில் வட்டி போடும். கையில் வந்து ஒரு பேலன்ஸில் வச்சு போட்டுங்கோ. ஓகே, இந்த இப்படி பூட்டிட்டு வட்டினா அதில் வேகமாயும் வெட்டலாம், நூலாக இருக்காது. இந்த பாருங்கள் இந்த விளையாடமும் வெட்டினாங்க. ஒரு 5 லிட்டர் கேனோட முடிஞ்சுது. எங்களுக்கு அந்த காணிக்கு பார்த்தீங்கன்னா 2 கேன் முடிஞ்சுது. இதுக்கு இப்படி கலந்து வெட்டால் கொஞ்சம் கூட வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து நிலத்தோட வச்சு வெட்டாமலுக்கு மேலே கொஞ்சம் வட்டி போட்டு பிறகு கீழே கொண்டு போக நல்லா வெட்டுது. எடுத்தோடனே அப்படியே புல்லு சீக்கிரம் கொஞ்சம் கூட வளர்ந்துட்டேன்டா. அப்படியே நாங்கள் அதில் வெட்டினா காட்டிட்டோம். இந்த பாருங்கள் எங்களோட செரிசு மரத்தில் இன்னும் கொஞ்சம் செரிசுகள் கிடக்குது. இன்னும் கொஞ்சம் வேணும் நிறைய செரிசுகள் கிடக்குது. அதே மாதிரி ஒரு காலம் இப்படி விறக்குல இதில் பிடுங்கி சாப்பிட்றதா எங்களோட வேலை. அப்படியே சாப்பிட்டு கொண்டு எனக்கு வெளியில் ஒரு வேலை ஒன்று இருக்குது. நான் போயிட்டு போகிறேன், தம்பி வெட்ட போகிறேன். உங்களுக்கு சந்தர்ப்பம் வந்தால் இப்படி வந்தீங்கன்னா செரிசுகள் பிடுங்கி சாப்பிடலாம்.
இந்த பழம் நல்லா தான் இருக்கா. இது கொஞ்சம் சின்ன பழம் நல்லா இருக்குது, மற்ற மரம் நல்லா பெரிய பழமும் நல்லா இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தாண்டா பகிர்ந்து விட்டு அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்களும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே போல் ஒவ்வொரு காணொலியும் வித்தியாசமான ஒவ்வொரு காணொலிகளும் வரும். அன்றைக்கு ஒரு நண்பர்களால் கமெண்ட்ஸில் போட்டிருக்கார், என்ன விற்கிறதுக்கு வீடில் போடுறதுக்கு இந்த வீடியோக்கள் போடுறாண்டு. வீடு மட்டும் போடுறதான் இந்த வேலையாட்டில், எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அதோடு சேர்த்து இப்படி இதுகளையும் செய்கிறது. இதுகள் வந்து எங்களோட விருப்பத்துக்காண்டி செய்கிற வேலை. வீடு விற்கிறன்ற வந்து தொழிலுக்காண்டி செய்கிற வேலை. பாருங்கோ, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இதை பகிர்ந்து விட்டு மற்றவர்களும் பார்த்து பயனடையட்டும். என்ன சொல்கிறீங்க? இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.